இளையராஜாவை வெளில அனுப்பிச்சிட்டாங்க. இளையராஜாவை மட்டும்தான் வெளில அனுப்பிச்சாங்களா? பார்ப்பனர் அல்லாத மக்கள் எல்லாரையுமே வெளில அனுப்பிச்சிருவாங்க. தமிழர்களுக்கு நடந்த ஒரு பெரிய ஆமா அவமானம் இது. ஆமா ஆமா ஆமா. இப்ப நீங்க வந்து திராவிட இயக்க செயற்பாட்டாளர்கள் எல்லாம் கூப்பிட்டு கேக்குறீங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா, தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்களும் சனாதன காப்பாளர்களும் எங்க போய் புல்லு புடுங்கிட்டு இருந்தாங்கங்கிற ஒரு கேள்வி வரும்ல. அவங்க கிட்டயே நீங்க போய் இன்டர்வியூ எடுக்கணும்ல. தமிழ் தேசியம் பேசுறீங்களே, தமிழர்களுக்கு இப்படி ஒரு அவமானம் இருக்குதே, சனாதன காப்பாளர்கள்னு சொல்றீங்களே, ஆன்மீகவாதி இளையராஜாவுக்கு இப்படி ஒண்ணு இருக்கே, இந்த ப்ரொசீஜர், இந்த சிஸ்டம் சரியா அப்படின்னு நீங்க அவங்க கிட்ட போய் இல்ல, அவங்க கேட்கணும். சரியில்லைன்னு தானே சொல்றாங்க. யார் சரியில்ல? சனாதனவாதிகள் இல்ல இல்ல, சொன்னாங்களா? சனாதனவாதிகள் சொல்றாங்க. இப்ப நான் கேக்குறது திராவிட தமிழ் தேசிய அரசியல் களத்துல இருக்கிறவங்க ம். அந்த சனாதனத்தை ஏத்துக்கலையே. நீங்க போய் இன்டர்வியூ எடுத்து உங்க சேனல்ல போடுங்க, நான் அப்புறமா நம்புறேன். நீங்க என்ன கூப்பிட்டு கேட்டீங்க, நான் பதில் சொல்றேன். ஆனா இவர்கள் எங்க போயிருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இப்போ இது இளையராஜாவுக்கு மட்டும் ஏற்பட்ட அவமானம் அல்ல, அது இப்ப மட்டுமே ஏற்பட்ட அவமானம் அல்ல. பல 100 ஆண்டுகளாக தமிழர்கள் அப்படின்னு சொன்னா திராவிடர்கள்னு சொன்னா கோவம் வருது. தமிழர்கள்னு சொல்லுவோமே, நான் என்ன கேக்குறேன், இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களை இப்படி பல நூற்றாண்டு காலமா அவமானப்படுத்திருந்தாங்க. கோவிலுக்குள்ளேயே விடல, கோவில் இருக்க தெருவுக்குள்ள கூட விடல. அப்படி இருந்தபோது பல போராட்டம் நடத்தி பல பேர் உயிரெல்லாம் கொடுத்துதான் கோவில் இருக்கு தெருவுக்குள்ள நடக்கலாம், அப்புறமா கோவிலுக்கு உள்ள வரலாம், அப்புறம் கொடிமரம் வரைக்கும் வரலாம், அப்புறம் இந்த மண்டபம் வரைக்கும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணா போராடி போராடி தான் பெற்றோம். நான் லாஸ்ட் டைம் இன்டர்வியூலயே கேட்டேன், நீங்க ஒரு வீடு கட்டி, நீங்க ஒரு ஆபீஸ் கட்டி, நான் இதற்குள்ள போகக்கூடாது, பிறப்பால் நான் இதுக்குள்ள போக தகுதி இல்லாதவன், நீங்களே ரூல்ஸ் எழுதி வச்சுப்பீங்களான்னு நான் கேட்டேன். அது என்ன பாப்பா மட்டும் போகலாம், இல்ல அதான் பார்ப்பனர்கள் மட்டும் போகலாம்னு இருக்கு இல்ல, இப்ப ஜியர் எல்லாரும் நினைச்சா போக முடியாது இல்ல. சார். பார்ப்பனர்கள் போலாம், கரெக்டா? பார்ப்பனர்கள் கருவறைக்குள்ள போகலாம், கரெக்டா? இல்ல, அவங்க அர்ச்சகரா இருந்தா போகலாம். அர்ச்சகராக இருப்பவர், பார்ப்பனர்கள் அர்ச்சகராக இருந்தா போலாம். பார்ப்பனர் அல்லாதவர் அர்ச்சகராக இருந்தா உள்ள போக முடியுதா? சட்டம் இயற்றி அதுக்கு வந்து ஒரு ஸ்கூல் கட்டி ட்ரைனிங் கொடுத்து அர்ச்சகரா நியமிச்சு அந்த கோவில்ல போய் வேலை போப்பா, உனக்கு இறை தோண்டி போய் செய்யப்பான்னு கவர்மெண்ட் அனுப்பிச்சு வச்சா, அங்க இருக்கக்கூடிய பார்ப்பன அர்ச்சகர்கள் ராகிங் பண்றது, அவங்கள வந்து கருவறைக்குள்ள விடாம வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றது, அவங்கள உளவியல் இல்ல, இப்ப ரீதியாக அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது யார் வேலை? யாரோட வேலை? இந்து சமய அறத்துடைய வேலை தானே, நான் ஒண்ணு கேட்கிறேன். அரசுடைய வேலை தானே, அப்போ அது அரசாங்க வேலை தானே. அரச கேள்வி கேட்கக்கூடிய இந்த சமூகத்தை நான் பார்த்து கேட்கிறேன், உங்களுக்கு வெக்கமா இல்லையா, அறிவு இல்லையா? சக மனிதன் இப்படிதான் வந்து சக மனிதனுக்கு வந்து ஒரு ஒரு பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பான், அநீதியை செஞ்சுக்கிட்டே இருப்பான், நீங்க எல்லாம் வாயை மூடிக்கிட்டு இருப்பீங்களான்னு நான் கேட்கிறேன்.